இனிய உற்சாகமான காலை வணக்கம். சோ இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து லைசின். இத லைசின்னு சொல்றாங்க. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புனால எல்லா விஷயமான தேவைகளை, உடம்புக்கு தேவையான விஷயங்களை உருவாக்க முடியும்ன்றதுதான் நமக்குள்ள இருக்கிற கான்செப்ட். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சில விஷயங்களை வந்து உடம்புனாலையுமே உருவாக்க முடியாது அப்படின்றது இன்னைக்கு நான் கொடுக்கப்பட்ட டாபிக்ல நான் தெரிஞ்சு கொண்டேன். அது என்னன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு மூலமா தான் நம்ம இந்த லைசின்ற விஷயம் நமக்குள்ள உருவாகுது. சோ இந்த லைசினை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த லைசின் என்ன பண்றது நம்ம உடம்புல அப்படின்னா, முக்கியமான விஷயத்த பண்ணுதுங்க. அதாவது எனர்ஜி கிடைக்கிறதுக்கு முக்கிய பங்கு. நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகளை எனர்ஜியா மாத்துறதுக்கு இது முக்கியமான ஒரு பங்காற்றுது. சோ நம்ம டாபிக் குள்ள போகலாம். ஸ்லைட்ஸ. இந்த லைசின் அப்படின்றது என்ன அப்படின்றதுல, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகள் இருக்குல்லங்க, அதை வந்து என்ன பண்ணுது, ஆற்றலா மாற்றுது. சோ இந்த இது வந்து அத்தியாவசியமான அமினோ அமிலம்னு சொல்றாங்க. என்ன அத்தியாவசியம்னா, நம்ம உடம்புல எனர்ஜி தானே முக்கியம். அந்த எனர்ஜி தான் நமக்கு ஆற்றல் இருந்தா தான் நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும், எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியும். அதே போல புரதத்தின் கட்டுமான தொகுதிகள், இந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்களே, அதுக்கும் செல்களுடைய அந்த சரியான வளர்ச்சிக்கும் இந்த லைசின் வந்து முக்கியமான பங்காற்றுது. அதே போல திசு வளர்ச்சிக்கும், அதுக்குள்ள இந்த ரீஜெனரேஷன் சொல்லுவாங்களே, பழுது பார்க்கிறதுக்கும் இன்றியமையாத ஒரு அமினோ அமிலமா இது நமக்கு உதவி புரியுது. அடுத்த ஸ்லைட்ஸ். அடுத்து இந்த இதுல பாத்தீங்கன்னா, கொழுப்பு அமிலங்களை ஆற்றலா மாற்றுதுன்னு நம்ம பார்த்தோம். அதுல கார்னடைன் என்ற சத்து உற்பத்தியில இது முக்கிய பங்கு வகிக்குது. அது என்னங்க கார்னடைன் அப்படின்னா, கார்னடைன்றது நம்ம உடம்பு வந்து இருக்கிற அந்த கொழுப்பை எனர்ஜியா மாத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுங்க. சோ அது நம்ம உடம்புல எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவர்லயும் கிட்னிலையும் உருவாகுது. அது எங்க ஸ்டோர் செய்யப்படுதுன்னா, ஸ்கெல்டல் மசில், தலைப்பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லயும், அதே போல ஹார்ட்லயும் பிரெயின்லயும், இந்த ஸ்பெர்ம் சொல்லுவாங்களே, அதுலயும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. சோ அந்த கார்னடைன்றது தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு உதவுது. அதே போல எலும்பு ஆரோக்கியத்திற்கு இது முக்கியமான விஷயத்த, அந்த கால்சியத்தை உறிஞ்சுகிற தன்மையை வந்து இந்த லைசின்ற அமினோ ஆசிட் வந்து கொடுக்குதுங்க. சோ இது நமக்கு கால்சியம் சரியா உறிஞ்சப்பட்டுச்சுன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜாயின்ஸ் இருக்குல்ல, அந்த ஜாயின்ஸ் வந்து நமக்கு உரசாம இருக்கணும்னா அதுல கோலஜன் ஒரு விஷயம் இருக்கணும். சோ அது பற்றாக்குறையினால என்ன ஆகுது, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த எலும்பு தேய்மானம் வந்து உருவாகிறது. சோ இதை நம்ம லைசின் நம்ம உடம்புல சபிஷியண்டா கிடைக்கும் போது, நான் ஏற்கனவே சொன்னேன், இது உடம்புனால உருவாக்க முடியாத ஒரு அமினோ ஆசிட். சோ நம்ம உணவு மூலமா தான் எடுத்துக்கொள்ளக்கூடியது. சோ அந்த உணவு மூலமா நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த எலும்பு தேய்மானம் தடுக்கப்படுது. அதே போல இது வந்து எலும்புகளுக்கும் தோள்களுக்கும் தசைநான்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அடுத்துடைய நன்மைகள் வந்து ஏற்கனவே நன்மைகளை பார்த்தோம். அதுல அத்தியாவசியமான வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாதான் இருக்குது. காயப்படும் போது குணப்படுத்துது. அதே போல HSV அப்படின்ற வைரஸ் வராம தடுக்குது. ஏற்கனவே பார்த்தோம், ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து தடுக்குது. சோ இந்த மாதிரி மன அழுத்தத்தை குறைக்குது. ரத்த சர்க்கரையை வந்து குறைப்பது நன்மை பயக்குது. ரத்த அழுத்தத்தை குறைக்குது. சோ இவ்வளவு பெரிய நன்மைகள் வந்து இந்த உணவின் மூலமா நம்ம எடுக்கக்கூடிய அதில் இருக்கிற லைசின்ல இவ்வளவு விஷயங்கள் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதனுடைய குறைபாடுகள், நம்ம உடம்புல வந்து சபிஷியண்டா இல்ல, லைசின் நமக்கு கிடைக்கல உணவு மூலமா அப்படின்னா, சோர்வு, குமட்டல், மயக்கம், பசி இழப்பு, இந்த காரியங்கள் பூரா நடக்குது. தாமதமான வளர்ச்சி, ரத்த சோகை, இது பூரா நடக்குதுங்க. சோ நம்ம உணவுல, நம்ம அதான் சொல்லுவாங்க நம்ம கம்யூனிட்டியில, நாம குவான்டிட்டிவா சாப்பிடக்கூடாதுங்க, குவாலிட்டியா சாப்பிடணும். நம்ம எடுக்கிற உணவுல வந்து இந்த மாதிரி முக்கியமான சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல இருக்குதா அப்படின்றது நம்மளுடைய அந்த நாலேஜோட சாப்பிடும்போது நம்ம உடம்புல இந்த குறைபாடுகளை தடுக்க முடியுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது எந்தெந்த உணவுகள்ல நமக்கு கிடைக்குது நம்ம பார்த்தோம். நம்ம உடம்புனால இது உருவாக்க முடியாது, உணவின் மூலமா தான் நமக்கு கிடைக்கும். பீன்ஸ்ல இருக்கு, பட்டாணில இருக்கு, அந்த பருப்பு வகைகள்ல பூரா இருக்கு, ஸ்பிருலினான்னு சொல்லுவாங்க, அந்த இதுல இருக்கு. அதே போல வெந்தய விதை அதுல இருக்கு, குறிப்பிட்ட மீன் வகைகள்ல இருக்கு, பால் பொருட்களான சீஸ் இதுல எல்லாம் இருக்குது. சோ இந்த உணவின் மூலமா நம்ம எடுக்கிறத நம்ம கவனமா இது இதுல கிடைக்குது. ஏன்னா நம்ம உடம்பு உருவாக்கிட்டா பிரச்சனை இல்லை, இதை வந்து உடம்புல உருவாக்க முடியாததுனால நம்ம இது தேர்ந்தெடுத்து நம்ம உணவுல எடுத்துக்கொள்ளும் போது இந்த லைசின் நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா லைசின் நம்ம கரெக்டா எடுத்துக்கும் போதுதான் சிலர் பார்த்தோம்னா எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுறதுன்னு நினைப்பாங்க. ஆனா அதுல இந்த லைசின் அப்படின்ற விஷயம் பாருங்க, ஏற்கனவே இருக்கிற கொழுப்பை வந்து கூட எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிருமா. அதான் கார்னடைன் நம்ம பார்த்தோமே, அந்த விஷயம். அடுத்த ஸ்லைட் சார். சோ இந்த லைசின் எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய லேர்னிங் தான். இந்த டாபிக் நான் எடுத்து பார்க்கும்போது, உணவின் மூலமா கிடைக்குதுன்றதுல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உடம்பு உருவாக்க முடியல அப்படின்றது.
இந்த நம்ம ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர்ல இது வந்து ஆக்சுவலா உண்மையிலே தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அது உண்மைதான். ஏன்னா நம்ம அந்த புரோட்டீன் நம்ம எடுத்து சாப்பிடும் போதே நம்ம உடம்புல அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம நிறைய ஒரு சாப்பிடுறோம். இந்த இப்பயே நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம பண்ணலான்றத. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூப்ல ஒரு ஸ்கூப்ன்றது 8 கிராம் சொல்றாங்க. சோ இந்த 8 கிராம் ஒரு ஸ்கூப்ல வந்து உங்களுக்கு 5-10 மில்லிகிராம் லைசின் இருக்கு. சோ இது ஒரு 2 ஸ்கூப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கிராம் கிட்ட நமக்கு வந்து லைசின் கிடைச்சிருது நமக்கு ஒரு வேளைக்கு. நான் சொல்றது 200 ml தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நாட்டு சக்கரை உங்களுக்கு விருப்பப்படுறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், ஆர்டர்லெஸ்ஸாவும் இருக்கும். கேமரால தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஷேக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளவு தூரம் நமக்கு காட் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உணவை வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு உணவை வந்து கொடுத்துருக்காருன்னு பாருங்க. இத நம்ம இப்ப இதை எடுத்துக்கிற மூலமா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஃபேட்டையுமே அது எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த சொன்னேன் நான் கார்னிடைன் என்ற சப்ஸ்டன்ஸ் வந்து அது சத்து உற்பத்தியில இது முக்கிய பங்காற்றுது. அடுத்த ஸ்லைட்ல அதே போல இந்த கிரீன் டீ, இந்த புரோட்டீன் வித் கிரீன் டீ இருக்கு. இதுல வந்து 1.5 ஸ்கூப் நம்ம எடுக்கணும். அதுல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 430 மில்லிகிராம் லைசின் வந்து இதுல உங்களுக்கு உடம்புக்கு கிடைக்குது. சோ வாய்ப்புக்கு நன்றி.